அம்மனே உன்னுடைய இந்த விளையாட்டுத்தான் காரணம் உண்டு என்று சொல்லுது. ஆகவே இப்படி இவருடைய இந்த 100 பாடல்களிலே நாம் மனிதர் நாசமலம் நலிந்திற்று தூயவராய் நரியன் தோட்டம் வாடும் நாயகியே பேச்சியம்மா ஓம்பியுரை ஏற்றிவர ஒளிந்தங்கள் பல வினைகள் உய்தி முக்தி வரச் செங்கோல் ஓச்சு உறங்கே மீனாட்சி என்று இந்த 100வது பாட்டில் 100 பாட்டும் சொல்ல முடியாது. பாட்டு வைத்திருப்பேன். ஆகவே இந்த அந்தாதி என்ற இந்த வடிவம், அதாவது முதல் பாட்டிலே துவங்கி ஒரு பாடலுடைய இறுதி சி, அந்த சி அடுத்த பாடலுடைய முதல் அடியாக இந்த ஒரு மாலை ஒரு பூவில் அந்த பூவை இணைத்து அப்படியே ஒரு தொடர்ச்சியாக கட்டுகின்ற ஒரு ஆரமாக வந்து கடைசியில் நிகழ்ச்சியை முடியவே ஒரு சுற்றுமாக அந்த பாடல்கள் வருகின்ற அந்த வடிவம் இதற்குடைய தமிழ் கவிதை மரபு கவிதை வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான ஒரு வடிவமாக அந்த இருந்திருக்கிறது. மிகப்பெரிய புலவர்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். அதை ஈழத்திலே பலர் பாடியிருக்கிறார்கள். அதே சாவை பாடியாக எங்களுடைய இந்த உரும்பையூர் பேச்சியம்மன் திருவந்தாங்க ஆக்கியிருக்கிறார். என்னுடைய சாவைப்பா அவர்கள் ஒரு ஓயாத கலைஞர், ஓயாத இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறார், இன்றும் எழுதிக் கொண்டிருக்கிறார், இன்றும் கவிதை தொடர்பான விடயங்களை கையாண்டு கொண்டிருக்கிறார், கவிதை நிகழ்வுகளை பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த 80 நூல்கள் என்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். எங்களுடைய மரபுரிமை அழிந்து விடாமல் பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய பணியை ஒரு பழந்தமிழ் கவிஞராக அவர் எங்களை வழிகாட்டுகின்ற கவிஞராக அவர் படைத்து தந்து கொண்டிருக்கிறார். இன்று இந்த வடிவங்களை கையாளவர்கள் மிக குறைந்து விட்டார். இளைய தலைமுறையிலே இல்லைன்னு சொல்ல மிக குறைவானவர்கள் இருக்கிறார். இப்படியான தமிழுக்கென்றே தனித்துவமான சில வடிவம், இப்படியான அமைப்புகளை கையாளுகின்ற தன்மை குறைந்து கொண்டு செல்கின்ற இந்த வேளையிலே என் கவிதை என்றாலே என்னுடைய மரபு கவிதை கவிதை அல்ல என்று கூட நினைக்கின்ற ஒரு காலமாக மாறிவிட்டது. அதாவது அப்படி தானோ என்று நான் விளங்கிக் கொள்ள மாட்டேன். நினைத்தால் மரபு கவிதை எங்களுடைய இழப்பு கவிதை என்பது இழப்பு கவிதை இழப்பு வந்து நாரோடு தோல்வி இருந்தார்கள். அதுக்கு ஒரு பெரிய வரலாறு 50களிலிருந்து 1950களிலிருந்து இலத்தினுடைய இன்றைய அது தோற்றம் பெற்று மாவி முழுவை நிலவன் என்ற தொடக்கத்திலிருந்து வந்து இன்றும் இந்த கவிதை வாழ்கிறது. கவிதை மாற்றங்கள் உள்ளாகிருக்கிறது. புதிய புதிய உத்திமுறைகளுக்கு வந்திருக்கின்றன, பல்வேறு வெளிநாட்டு சிந்தனைகளுக்கு வந்திருக்கின்றன. ஆனால் அதனுடைய கவிதையினுடைய அடிநாதம் திறந்து விட்டாரா என்று அவருக்கு தெரிவிக்கிறார். அப்படி சொல்லுகிறார், கவிதை செத்து விட்டதா, மலர் கவிதை செத்து விட்டது, அது அதனுடைய ஆய்வு அது சேலம் எடுத்து கொண்டிருந்தால் செத்து விட்டு. ஆனால் என்னை பொறுத்தவரை அதை நான் இது கொண்டு வருவது எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த மரபு கவிதை வந்து விடவில்லை, கவிதை மாறிவிட்டது. நாங்கள் சங்கராரத்தை இருந்தாலே காலத்தில் இல்லை, அடுத்தவார காலத்தில் கவிதை மாறிக்கொண்டால் வந்திருக்கிறது. கவிதையுடைய அடிப்படை இயல்புகள் சில இருக்கிறது, அடிப்படை பண்புகள் சில இருக்கிறது. அவை முழுவதும் மறந்து இன்று இருக்கின்ற கவிதை தான் கவிதை என்று சொல்வது எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா நாங்கள் தான் அப்படி சொல்லுகிற தமிழர்கள் தான் எங்களுடைய மரபுரிமையை காப்பாற்றணும் என்று உடற்கல்வியை மரபுரிமையை பார்க்கணும். எங்களுக்கு மரபுரிமை இருக்கிறது, அதெல்லாம் அழிந்து கொண்டு போறது இந்த காக்க இல்லை. என்னுடைய அந்த உடல் அல்லாத கொண்டு வைக்கிறோம், தீராந்தியில் கொண்டு வைக்கிறோம். கவிதையில இருக்கிறது இன்னும் உயிரோடு இருக்க, அதை நாங்கள் அப்படி ஒன்று இல்லை இந்த மாதிரி சொல்ல வேண்டியது. அது எனக்கு அவ்வளவு உடன்பாடு இல்லை. என்னை பொறுத்தவரை இன்று வரை மரபு கவிதை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறதா நான். ஏன்னா 50களிலே புதுவாக்கிய புதுமையாக மரபு கவிதை, அவர் புது கவிதை அவர் நவீன சிந்தனை உடையவர், நல்ல ஆங்கில புலமை மொழிமாற்றம் செய்கிற புலமையில் அவர் இருந்தது. ஆனால் அவர் மரபுகள் தான் புதுமை இருக்கு. மகாகவி புதுமையா மரபுகள் இருக்கு. நான் மரபு திறப்பட்டு சொல்லி மரபுகளில் குறைகள் இருக்கு, மரபுகளில் இருந்த குறைகள் நிகழ்ச்சி செய்யப்படப்பட்ட மாநிலத்தில் புதிய சிந்தனைகள், புதிய உத்திமுறைகள், புதிய மொழிப்பாட்டு தன்மைகள் போன்ற மாநிலத்தில். ஆனால் மரபுகளை சென்று போய் சொல்லி அதுக்கு பிறகு உயிரோட இருந்தது. புதுவெழுத்துல யாரும் சாமியப்பா போட்டு அதுக்கு பிறகு கூட மாநில செஞ்சு சொன்னாங்க போயில ஏதோ உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் மரபு எழுதலாம். ஆகவே அந்த அப்படி ஒரு சிந்தனை அதை அப்படி சில பேருக்கு வருது முடியாது. மரபு கல்வி என்பது மாற்றத்துக்குள்ளாக அந்த நாளில் இருந்த முறையில் ஆகவே அந்த மாற்றங்கள்
சில அடிநாதங்கள் அந்த மரத வருகின்ற ஒரு தன்மை போடுகிறாரு சொன்ன விஷயம் அல்லது இனத்திற்கு கவிதையில் இருக்கிற பேச்சோ இப்ப மாணவியோ புதுவரத்தினோ சோபாக அப்படி ஒரு தொடர்ச்சி இருக்கிறது இருக்கு. இப்ப வேற பேசிப்போம் ஒரு என்னது குறும்பம் பாடியிருக்காரு அதை மாதிரி போய் புதுப்படியே சொல்லுறாங்க. ஆகவே இந்த ஓசை மயப்பட்ட கவிதைகள் முற்றுமுழுதாக குறைந்து விட்டவை அவை கவிதைகளே அல்ல என்று சொல்லுவது என்பது எனக்கு அவ்வளவு பெருசா உடன்பாடு இல்லை. அந்த தொடர்ச்சி ஒன்றை அதனுடைய தேவை நான் இந்த பேச்சியம்மன் இருவந்தாலி சொல்லி கிடக்கு சொல்லி காட்டுகிறது ஒரு புத்த கவிஞர் இல்ல இன்னைக்கு ஒரு தேவையாப்பா என்று கனடாவிலிருந்து கனடா ஆகவே அவருக்கு வாழ்த்து இந்த மகள் கேட்டா அவர் அங்கே இருந்து போல கரைச்சல் கொடுக்கிறார். நான் அவருக்கு தான் சொன்னேன் சார் ஒரு சொல்லி சொன்னார் நாங்கள் எண்ணெய் எண்ணெயாக கொடுக்கும் பொழுது நன்றி.